வணக்கம். நாலடியார்ல நம்ம இப்போ மேன்மக்கள் அதிகாரம் 16 பார்த்துட்டு இருக்கோம். 5 பாடல்கள் ஏற்கனவே பார்த்து முடிச்சோம். மேன்மக்களுடைய குணங்கள் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத விவரிக்கிற மாதிரி பாடல்கள் இருந்தன. மீதி 5 பாடல்கள்ல மேன்மக்கள் யாவர், அவர்களுடைய குணங்கள் எப்படிப்பட்டன அப்படிங்கிற இன்னும் 5 பாடல்கள்ல நாலடியார் சொல்லுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல்கள். மேன்மக்கள் ஆகிய குணங்கள் நம்ம நினைக்கிறது எல்லாம் அதே தான் சொல்லுது. இன்னும் சில கூடுதல் தகவல்களையும் அது நமக்கு தருது. சரி, 156வது பாடல். கடித்து கரும்பினை கண்தகர நுகரி இடித்து நீர் பொழினும் இன்சுவைத்தே ஆகும். வடுப்பட வைது இறந்த கண்ணும் குடிப்பிறந்தார் கூறார் தம் வாயில் சிதைந்து. அவர்களுடைய வாயிலிருந்து கெடுதியான வார்த்தைகளை அல்லது ஒழுக்கமற்ற வார்த்தைகளை, தீய வார்த்தைகளை கேட்பது என்பது அரிது. அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வராது. நல்ல மேன்மக்களுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வராது. நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்திருப்போம். ஒருவர் பேசுகிற மொழிதான் அவர் யார் என்பதை தீர்மானிக்கிறது. ஒரு மோசமான வார்த்தைகளை பேசுறவங்களுக்கு நம்ம கொடுக்குற இடம் என்ன, நல்ல வார்த்தைகளை பேசுறவங்களுக்கு நம்ம கொடுக்குற இடம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சோ இந்த பாடலும் அதைதான் சொல்லுது. ஒரு மேன்மக்களாக இருப்பவர்கள் அவர்களுடைய வாயிலிருந்து, அதாவது சாதாரண நிலைமையில இல்ல, எப்படிப்பட்ட நிலையிலும், எவ்வளவு துன்ப நிலையிலும் அவருடைய வாயிலிருந்து அந்த மாதிரியான வார்த்தைகள் வராது. அவர்களை தான் நம்ம மேன்மக்கள்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு உதாரணமா சொல்றது கரும்பு தான். கரும்பும் நிறைய இடத்துல வருது. நம்ம நாலடியார் இது வரைக்கும் படிச்சதுல நிறைய இடங்கள்ல கரும்பு வந்திருக்கு. நிறைய இடங்கள்ல பாம்பு பத்தி பேச்சு வந்திருக்கு. சோ இது அந்த அந்த காலகட்டத்துல பயன்படுத்தப்பட்ட பொருள்களுடைய பயன்பாடாதான் இது அந்த பாடல்களும் எதிரொலிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடிக்கடி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, நிறைய கரும்பை பற்றிய பேச்சு அதிகமா வர்றத நம்ம பார்க்க முடியும். கடித்து கரும்பினை கண் தகர நூறி இடித்து நீர் பொழினும் இன்சுவைத்தே ஆகும். கரும்பை எடுத்து உடைச்சி அதனுடைய கணுக்கள் எல்லாம் பிளவுக்கும்படியாக அதை இடித்து வாயால இட்டு கடித்து என்ன பண்ணினாலும் கரும்பு கசக்க போறது கிடையாது. கரும்பு என்ன நீங்க ஆலையில போட்டு பிழிஞ்சாலும், அதனுடைய சக்கரங்களுக்குள்ள விட்டு எடுத்து அதை இது பண்ணாலும் கரும்பினுடைய சாறு இனிப்பாதான் இருக்கும். அது தன்னுடைய தன்மையிலிருந்து அது ஒருபோதும் மாறுவதில்லை. எத்தனை துன்பமை தாண்டினாலும் அது கரும்பினுடைய சுவையை இழப்பதில்லை, அதனுடைய இனிப்பு சுவையை அது இழப்பதில்லை. அது போலதான் மேன்மக்களாக இருப்பவர்களும் வடுப்பட வைது இறந்த கண்ணும். வடுப்படனா குற்றம் உண்டாகும்படியாக. வடுப்படனா அதாவது வடுன்னு நமக்கு தெரியும் இல்லையா, காயம், ஆறாத காயம் உண்டாகும்படியான பேச்சுக்களை பேசினாலும் கூட வடுப்பட வைது இறந்த கண்ணும், அவர்களுடைய மனமே நோகும்படியாக எவ்வளவு மோசமான வார்த்தைகளை பேசினாலும் கூட குடிப்பிறந்தார் கூறார் தம் வாயில் சிதைந்து. நல்ல குடியில் பிறந்தவர்களாகிய மேன்மக்கள் தம்முடைய வாயிலிருந்து சிதைவுண்ட ஒரு குற்றமுள்ள வார்த்தைகளை ஒருபோதும் பேச மாட்டார்கள். அவர்களுடைய முகம் எப்படி ராமாயணத்துல சொல்லப்படக்கூடிய முடிசூட்டுவதாக சொல்லும் பொழுதும் அவனுடைய முகம் அன்றலிருந்த தாமரை போலவே இருந்தது. இல்லை, பதவி உனக்கு இல்ல, நீ அடுத்த நாளே எல்லாத்தையும் துறந்து 14 வருடம் காட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லும் போதும் ராமனுடைய முகம் அன்றலிருந்து தாமரை போலவே இருந்தது அப்படின்னு கம்பர் எழுதுவார். அது போல குடிபிறந்தவர்கள் எந்த நிலைமையிலும், எவ்வளவு மோசமான நிலைமையிலும் அவர்களுக்கு வடுப்பட அவர்களை வைத்து இறந்த பண்ணும் கூட அவர்களுடைய வாயிலிருந்து கெடுதியான குற்றமுடைய வார்த்தைகளை பேச மாட்டார்கள். அது மேன்மக்களுடைய இயல்பு அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. கடித்து கரும்பினை கண் தகர நூறி அப்படின்னா நன்றாக நெருக்கி சாறு கொண்டாலும் கூட இடித்து நீர் பொழியும். அந்த கரும்பிலிருந்து வரக்கூடிய அந்த சாறை எடுத்தாலும் அது இனிக்கதான் செய்யும். நம்ம பழைய நிறைய பாடல்களுக்கு முன்னாடி நாலடியார்ல பார்த்தோம். எந்த நிலைமையிலும் தன்னுடைய நிலைமையிலிருந்து மாறாதவர்களை தான் குடிப்பிறந்தவர்கள் மேன்மக்கள் என்று நாம் சொல்லுகிறோம் என்று. அப்படிப்பட்ட குடிப்பிறந்த மேன்மக்களாக இருப்பவர்கள் அவர்களுக்கு வடு உண்டாகும்படியாக, ஆழமான காயத்தை உண்டாக்கும்படியான சொற்களை சொல்லி அவர்களை வைத்த போதும் கூட அவர்கள் அதை கேட்டுக்கொள்வார்களை ஒழிய மாறாக தன்னை நோக்கி இயேசுபவர்கள் மீது திரும்ப அதே சேற்றை வாரி இறைத்தல் அப்படிங்கறத செய்யறது இல்லை. அப்ப நாம சாதாரண உலக வழக்கத்தையும் சொல்றோம், அப்படி பேசுனா திருப்பி எதுக்கு பேசணும், அப்ப நாமளும் ஒன்னா அப்படிங்கிற மாதிரி பேசுறதை நம்ம கேட்கிறோம். அப்போ மேன்மக்களாக இருப்பவர்கள் அது போல மோசமான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார்கள். இது அவர்களுடைய இயல்புகள்ல ஒன்று அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. சரி, எவ்வளவு அது சாத்தியம் அப்படிங்கிறது 2வது. ஆனால் மேன்மக்கள்
இப்படிதான் இருப்பாங்க. அவருடைய வாயிலிருந்து எந்த தகாத வார்த்தைகளும் வராது அப்படிங்கறத இந்த பாடல் சொல்லுது. சரி, வேற என்னென்ன குணங்கள் அவங்களுக்கு இருக்கும், மேன்மக்களாக இருப்பவர்களுக்கு வேற என்னென்ன குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த லிஸ்ட் இந்த பாட்டு சொல்லுது. 157வது பாடல். கள்ளார் கள் உண்ணார் கடிவ கடிந்தொரீஇ எள்ளி பிறரை இகழ்ந்துரையார் தள்ளியும் வாயில் பொய் கூறார் வடுவரு காட்சியார் சாயிற் பறிவது இலர். சில முக்கியமான சில குணங்களை இதை அடுத்து சொல்லுது. இதெல்லாம் மேன்மக்களுடைய குணங்களாக இருக்கும் அப்படின்னு. வடுவரு காட்சியவர், வடுனா குற்றம், குற்றமில்லாத காட்சி தெளிவை உடையவர்களாக. வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்க முடியும், வேற வழியில அப்படி என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்ட மேன்மக்களாக இருப்பவர்கள். அதாவது அவங்க நல்ல நிலைமையில இருந்தாதான் மேன்மக்களாக இருப்பார்கள் இல்லை, அவங்களுடைய நிலைமை கீழிறங்கி அவர்கள் மிக்க வறுமையுற்ற காலத்திலும் ஒன்றுமே இல்லாம இருக்கக்கூடிய காலத்திலும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அதாவது நல்ல செல்வம் எல்லாம் இருக்கு அதனால அவங்க அப்படி இருக்காங்க அப்படி கிடையாது. வடுவில்லாத காட்சியை உடையவர்களாக. காட்சினா பார்ப்பது, பார்ப்பது அப்படின்னா வெறும்ன கண்ணால பாக்குறது நோக்கு மட்டும் கிடையாது, நன்றாக அதை உணர்ந்து கொள்ளுதல். இப்ப பாக்குறதுக்கும் நோக்குது அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. இப்ப கண்ணால பாக்குறது எல்லாமே நம்ம கருத்துக்கள்ல பதிவு வச்சுக்கிறோமா அப்படின்னா இல்ல. நம்ம கண்ணால பாக்குறது அப்படிங்கிறது வேற, அறிவு கொண்டு அதை பார்ப்பது அப்படிங்கிறது வேற இல்லையா? அந்த ரெண்டு பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கு. வெறும் அப்படி போது எல்லாத்தையும் அப்படி பாக்குறோம், எல்லாமே மனசுல பதியுமான பதியாது. சிலதை உற்று நோக்கும் பொழுதுதான் அது நமக்கு மனதில பதிந்து நம்முடைய காலாகாலத்துக்கும் நம்முடைய மனதில் அது நற்செய்தியாக தங்கியிருக்கும். அப்போ வடுவரு காட்சியவர், வடுவில்லாத காட்சியாக இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டவர்கள் பார்ப்பவர்கள் சில விஷயங்களை செய்ய மாட்டார்கள். என்னென்ன செய்ய மாட்டாங்கன்ற லிஸ்ட கொடுக்குது. கள்ளார், கள்ளார்னா கள்ளாகிய அதாவது குற்றமற்ற அறிவுடையார், களவு செய்ய மாட்டார்கள். கள்ளார், கள்ளார்னா களவு செய்யாதவர்கள். கள் உண்ணார், மது போன்ற போதை வஸ்துகளுக்கு அடிமையாக மாட்டார்கள். அதை பார்ப்பதற்கும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். கள்ளார் கள்ளுண்ணார் கடிவ கடிந்தொரி. கடிவது இது இந்த உலகத்துல தீமை என்று கடியப்பட்டவைகளை எல்லாம், பொய், களவு, காமம், பிறர் மனை நயத்தல், இப்படி எதெல்லாம் புறம் கூறுதல், எதெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ இதெல்லாம் சரியல்ல, சரியான குணங்கள் அல்ல, நற்குணங்கள் அல்ல, தீய குணங்கள் என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றை எல்லாம் அவர்கள் கடைபிடிப்பார்கள். அதையெல்லாம் சரியாக அவர்கள் கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள். அதாவது இந்த உலகம் தீயது என்று எதெல்லாம் ஒதுக்கிருக்கிறதோ அதையெல்லாம் அவர்கள் தீண்ட மாட்டார்கள். எள்ளி பிறரை இகழ்ந்துரையார், இது ரொம்ப முக்கியமான குணம். எள்ளி பிறரை காரணமே இல்லாம தான் தான் ரொம்ப உயர்ந்தவன் சொல்லி அடுத்தவர்களை எப்ப பார்த்தாலும் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறது, அது ஒரு மோசமான குணம். எள்ளி பிறரை இகழ்ந்துரையார், அடுத்தவர்களை எப்பொழுதும் இகழ்ந்து கிண்டலாகவும் கேலியாகவும் அவர்களை இகழ்ந்து கொண்டே இருப்பது, அவர்கள் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு நிறைய நல்ல குரல்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். உருவு கண்டு எள்ளாமை வேண்டும். ஒண்ணும் இல்ல, அவங்களோட செய்கையில இல்ல, செய்கையை பார்த்து இல்ல, அவங்களுடைய உருவத்தை பார்த்து கூட எண்ணக்கூடாது. பாடி ஷேமிங் இன்னைக்கு சொல்றதுதான். பாடி ஷேமிங் இன்னைக்கு சொல்றது வள்ளுவர் அப்பயே சொல்லிட்டார். ஒருவரை பார்த்து அவருடைய உருவத்தை பார்த்து அவன் குள்ளமாக இருக்கிறான், கருப்பா இருக்கான், பல்லு இதுவா இருக்கு, எப்படியோ இருக்கட்டும், ஆனால் அதை பார்த்து நாம் அவர்களை பார்த்து எள்ளி நகையாடக்கூடாது. உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி என்னார் உடைக்கு, அது ரொம்ப அழகான உண்மை. உருள் பெரிய தேர் தான், ஆனா அதுக்கு அந்த துணோட அச்சாணி தான் அதுக்கு ஆதாரம். இந்த அச்சாணியை பிடுங்கிட்டோம்னா தேர் நல்லா குழஞ்சு விழுந்துரும் இல்லையா? அதனால யாரையும் உருவு கண்டு அவர்களை எள்ளி நகையாடக்கூடாது அப்படிங்கறது நம்ம திருக்குறளை படிச்சிருக்கோம். இங்கேயும் இதே இந்த பாடல தான் சொல்லுது. எள்ளி பிறரை இகழ்ந்துரையார், யாரையுமே. இதுக்கு ஒரு நல்ல ஒரு பழைய பாட்டு ஒண்ணு இருக்கு. வான்குருவியின் கூடு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எளிது அப்படின்னு வரும். வான்குருவியின் கூடு, அந்த பாட்டு வரும்போது அப்புறம் ஞாபகப்படுத்தி சொல்றேன். வான்குருவியின் கூடு, அதாவது இவர்களுக்கு ஒன்னொன்று எளிது. தூக்கணாங்குருவியோட கூட நம்ம கட்டிட முடியுமா? அது ஒரு சின்ன பறவைதான். இல்ல ஒரு சிலந்தியோடைய வலையை நம்ம கட்டிட முடியுமா? ஒரு கரையான் புத்தை நம்மளால உண்டாக்க முடியுமா? எதையுமே நம்மளால முடியாது. அதை ஒரு சாதாரண நீங்க காலால தேய்ச்சா அழிந்து போகிற சிலந்தி தான். ஆனா அந்த சிலந்தியினுடைய கூட்டை அவ்வளவு அழகா இந்த ஜாமெட்ரிக்கல் ப்ரொபோர்ஷன்ஸோட நம்மளால கட்ட முடியுமான்னு முடியாது. தூக்கணாங்குருவி எங்கிருந்தோ எடுத்துட்டு ஒன்னொன்னையா வச்சு அதனுடைய இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர் அவ்வளவு அழகா இருக்கும் தூக்கணாங்குருவியோட கூடு. அப்போ ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று எளிது. அதுக்கு அது பிறவி குணம், அது பிறவியிலேயே கத்துக்கொண்ட ஒரு திறமையோடு அது செய்கிறது. அது போல மனிதர்களுக்கும் அப்படி ஏதாவது இருக்கும். சில பேருக்கு இதுதான் வரும், சில பேருக்கு அது வராது. அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று எளிது. அதனால இவர்களுக்கு இவங்கதான் இதுல வசதி, இவங்க இதெல்லாம் இதுல பட்டம் அப்படின்னு யாருமே கிடையாது.
இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் ஏதாவது ஒரு திறமையோ ஏதாவது ஒரு ஒன்று இருக்கதான் இருக்கும். அவர்கள் ஏதோ ஒரு பர்பஸோட தான் இந்த உலகத்துல பிறந்திருக்காங்க. அதனால நம்ம கிட்ட சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அடுத்தவர்களை எள்ளி நகையாடுவது அப்படிங்கிற குணம் எல்லாம் வந்து ஒரு தாழ்மையான கூடியதான் இருக்கும். நல்ல குணமுடையவர்கள் மேன்மக்களுக்கு இந்த குணங்கள் இருக்காது. எள்ளி பிறரை இகழ்ந்துரையார், தள்ளியும் வாயில் பொய் கூறார். கொஞ்சம் கூட தள்ளினாலும் அவர்கள் கஷ்டப்பட்டாலும் கூட வாயில் பொய் என்பது அவருடைய வாயிலிருந்து வராது. தள்ளியும் வாயில் பொய் கூறார். தனக்கு மிகுந்த சிரமமான நிலைமையில ஒரு சில பொய் சொன்னா நடக்கும் அப்படிங்கிற நிலைமை இருந்தா கூட அவர்களுடைய வாயிலிருந்து அது பொய் வராது. வாயில் பொய் கூறார். வடுவரு காட்சியவர் நம்ம பார்த்துட்டோம். குற்றமில்லாத காட்சி தெளிவை உடைய, காட்சி என்பது இங்கு தெளிவு, தெளிந்த அறிவை உடைய மேன்மக்கள் இவற்றையெல்லாம் செய்ய மாட்டார்கள். சாயிர் பறிவதில்லை. சாயுதல் அப்படின்னா தன்னுடைய நிலையிலிருந்து இறங்குதல். நல்ல நல்ல மேன்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் திடீரென்று வாழ்க்கையினுடைய நிலை கெட்டு போய் தாழ்ந்த இடத்துக்கு, அதாவது கீழ்நிலைக்கு சென்று விடுவது, எல்லாவற்றையும் இழந்து விடுவது. அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய சாயிர் பறிவதில்லை. தாம் தளர்ந்த காலத்தும் தளர்ந்திருக்கக்கூடிய காலத்துல கூட இதெல்லாம் செஞ்சா ஒருவேளை அவர்கள் வாழ்க்கை மேம்படுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட அவர்கள் இதெல்லாம் செய்ய மாட்டார்கள். சாயிர் பறிவதில்லை. சாயின்னா கீழே இறங்கி போறது. அப்படி இறங்கி போன காலத்திலும் கூட அவர்கள் தங்களுடைய நிலையிலிருந்து மீறி அவர்கள் இந்த மாதிரியான செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். அது இருக்கும், அது பரவாயில்ல, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், அதை கடந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு நெஞ்சுரத்தோடு அவர்கள் வாழ்க்கையை எதிர்கொள்வார்களே ஒழிய இப்படிப்பட்ட கீழ்மையான செயல்களை அவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். அப்படி செய்யாதவர்கள் எவரோ அவர்கள்தான் மேன்மக்கள். கள்ளார் கள்ளுன்னார் கடிவ கடிந்தொதியி எள்ளி பிறரை இகழ்ந்துரையார், தள்ளியும் வாயில் பொய் கூறார், வடுவரு காட்சியார், சாயிர் பறிவது இல்லை. நல்லா இருக்கும் பொழுது யாரானாலும் மேன்மக்களாக இருக்கலாமே, ஒன்றுமில்லாத காலத்துல இருக்க முடியுமா அப்படின்னா ஒன்றுமில்லாத காலத்திலும் இருக்கிறவன் தான் மேன்மக்கள். அப்போ நல்லா இருக்கும் போது இருக்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தான் தன்னுடைய நிலைமையிலிருந்து கீழே இறங்கும் போதும் ஒருவன் வந்து அந்த அதுலயே இருக்கான் அப்படின்னா அவன் தான் அந்த மேன்மக்களாக கருதப்படுவான். நிறைய புராண கதைகள் இருக்கிறது, நிறைய ஆதா கதைகள்ல நம்ம வந்து இத்தகைய தன்மையுடையவர்கள் இருப்பதை பார்க்கிறோம். சோ அதுதான் மேன்மக்களுடைய இயல்பு அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. சரி, அடுத்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. ரொம்ப அழகா இந்த பாடல் வந்து எழுதப்பட்ட விதமே ரொம்ப அழகா இருக்குது, படிச்சாலே புரிஞ்சுக்கலாம். பிறர் மறையின் கண் செவிடாய், ஆய்திறன் அறிந்து ஏதிலார் இற்கண் குருடனாய், தீய புறங்கூற்றின் மூங்கையாய் நிற்பானேல், யாதும் அறம் கூற வேண்டா அவருக்கு. இவனுக்கு எந்த அறத்தையும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. இயல்பாகவே அவனுக்கு அறம் இருக்கிறது. இப்போ அவனுக்கு வேற எந்த அறநூல்களையும் ஓதி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றோ அல்லது அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றோ இது எதுவுமே கிடையாது. யாருக்கு என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் அப்படின்னா, பிறர் மறையின் கண் செவிடாய். பிறருடைய ரகசியம் அவனுக்கு தெரியும், ஒருத்தருடைய ரகசியம் அவனுக்கு தெரியும். ஆனா காதுக்கு காது செவிடு மாதிரி இருந்துருவான் அந்த நேரத்துல. அது தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் எவ்வளவு ரகசியங்கள் எல்லாருக்கும் தான் தெரியும். வாழ்க்கையில எவ்வளவு ரகசியங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாரும் ரகசியங்களை சொல்ல போனார்கள் என்றால் இந்த உலகம் தாங்காது. அப்போ ஒரு மேன்மக்களாகி இருப்பவன் அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் வந்து ஒரு செவிடுக்கு எப்படி கேட்காம இருக்குமோ, நல்ல செவிடா இருக்கிறவனுக்கு எந்த காது வார்த்தையும் காதல விழுந்திருக்காது. அது போல அவன் செவிடனை போல வாய் மூடி பேசாம இருந்துருவான். தனக்கு காதல எதுவுமே விழலைங்கிற மாதிரி. நான் அந்த இடத்துலயே இல்லை, நான் எதையுமே கேட்கல, என் காதே கேட்கல, எனக்கு செவிடு அப்படி இருக்கா மாதிரி ஒரு பாவனையை அவன் அந்த பாவனையோடு இருப்பான். அதாவது பிறர் மறையின் கண் செவிடாய், பிறருடைய ரகசியத்தை அறிந்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு செவிடனை போல அதை வெளிப்படுத்தாதவனாக இருக்கக்கூடிய குணமுடையவன். ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? திறன் அறிந்து ஏதிலார் இற்கண் குருடாய். ஏதிலார் பிறருடைய மனைவியை பார்க்கும் பொழுது ஒரு குருடன் போல. நம்ம ஏற்கனவே பிறன்மனை நயவாமை படிச்சிருக்கோம், நாலடியார்லயே முன்னாடி ஒரு அதிகாரத்துல வந்தது. பிறருடைய மனையை நோக்காத குணமுடையவன் தான் சான்றோன் அப்படின்னு. அந்த ஈவன் ராமாயணமும் அதான் சொல்லுது, இந்த இப்பிறவைக்கு இருமாதரை ஆனாது. ரெண்டு பெண்களை பார்க்கவே மாட்டேன், நான் ஒத்திதான் உனக்கு இந்த ஜென்மத்துல, இன்னொரு பிறவியை இன்னொரு மாதரை கூட பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு மேன்மகனாக ராமனை படைச்சிருப்போம். ஆனா இங்க வந்து ஏதிலார் குருடனாய். ஏதிலார் இல் அப்படின்னா பிறருடைய மனைனா இங்க அந்த பெண்ணை தான் குறிக்கும். பிறருடைய வீட்டை பார்க்கும் பொழுது குருடனை போல அவன் நடந்து கொள்ள வேண்டும். பார்க்கவே பார்க்காத மாதிரி. ஒரு குருடனாக இருந்தால் எப்படி அவனுக்கு முன்னாடி இருக்கிறது எதுவுமே தெரியாதோ அது போல
அவன் எதையுமே பேதிலாருடைய மனைவியை அவன் ஒரு குருடன் பார்ப்பது போல எதுவுமே பார்க்க காட்சிக்கு எதுவுமே தெரியாதவனாதான் பார்க்கலாம். அதாவது கண் கொண்டு பார்க்க கூடாது, அவ்வளவுதான். திறனறிந்து ஏதிலா இருக்கன் குருடனாய் தீய புறம் கூற்றின் மூங்கையாய். புறம் கூற வேண்டும், பிறரை பற்றி இல்லாத போலாதையும் பின்னாடி போய் பேசுறது அப்படிங்கிற நிலைமை வந்தா ஒரு ஊமையை போல நடந்து கொள்ள வேண்டும். மூங்கைனா ஊமை, கண்ணில் ஊமன் கையில் காக்கும், நம்ம படிச்சு போவதில. புறம் கூற்றின் மூங்கையாய், புறம் கூற வேண்டிய இடம் வந்ததுன்னா, அப்படி ஒரு சந்தர்ப்பம் நேர்ந்தது என்றால் அந்த இடத்துல ஒரு ஊமையை போல, மூங்கை ஊமையை போல இருக்கிறவன் எவனும் நிற்பானே ஒருவன் இந்த மாதிரி எல்லாம் குணங்களுடையவனாக இருந்தான் என்றால், செவிடனாய் குருடனாய் மூங்கையாய் ஊமையெல்லாம் இருப்பான் அப்படின்னா அவனுக்கு என்ன அறத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும்? இதுதானே உலகத்துல பெரிய அறம், இதை விட பெரிய அறம் என்ன வேணும்? வேற அறத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை. அவன் மேன்மக்கள் தான், அவன் மேன்மக்களின் பால் வைக்கப்பட வேண்டியவன் தான். அதனால எவ்வளவு ரகசியங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். எல்லாரும் எல்லா ரகசியம் போய் வெளியே சொல்லிட்டு இருக்கிறது கிடையாது. சொல்லாம இருக்கிறதுனாலதான் அந்த உலகம் பாதி நேரம் நல்லாவே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல. இதே போல ஒரு அழகான பாட்டு கலித்தொகையில வருது. இதுல அவங்க உதாரணம் இதுல குடுக்கல, எனக்கு சட்டுன்னு அது ஞாபகம் வந்தது. என்னென்ன குணங்கள்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தோழி தலைவனுக்கு சொல்லுவான். இதெல்லாம் தான் நீ தலைவி இந்த மாதிரி கவனிக்காம விடுறியே, இப்ப பாரு கள ஒழுக்கத்திலேயே இருக்கையே, நீ விரைந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடாதா, அவளை எத்தனை நாளைக்கு வீட்டிலேயே இருப்பா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எழுப்பக்கூடிய நேரத்துல தோழி ஒரு லிஸ்ட் சொல்லுவா. இது தலைவனே உனக்கு தெரியுமா, இதெல்லாம் தான் அந்த பண்புகள் அப்படின்னு ஒரு பாட்டு நெய்தல் கரியில நல்லந்துவனார் எழுதிய நெய்தல் கரியில வரும், கலித்தொகையில வரும். ரொம்ப அழகான பாட்டு. ஆற்றுதல் என்பதொன்று அலர்ந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல், அன்பெனப்படுவது தன் கிளை செராமை, அறிவெனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். புரியும் நினைக்கிறேன், இல்லைனாலும் சொல்றேன். செறிவெனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. நிறை அப்படின்னா நிறைந்திருத்தல், அப்படின்னா என்னன்னா மறை பிறர் அறியாமை. உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியத்தை நீங்கள் எப்பாடுபட்டும் பிறருக்கு சொல்லக்கூடாது, அதை ரகசியமாகவே காப்பாற்ற வேண்டும். அதுதான் நிறை. நிறைந்திருப்பது அப்படின்னா நல்ல ஒரு இன்டாக்டா இருக்கிறது அப்படின்னா அது உங்களுக்கு சொல்லப்பட்ட ரகசியத்தை நீங்கள் எக்காரணம் கொண்டும் பிறரிடம் சொல்லக்கூடாது. முறை எனப்படுவது கண்ணோடாக உயிர் போவல், குறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இது கலித்தொகையில வருவது. ஆற்றுதல் அப்படின்னா அலந்தவருக்கு, யார் துன்பப்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமல். எது போற்றத்தக்க பண்பு என்றால் தம்மை நாடி தன்னோடு இருப்பவர்களை பிரியாமல் இருப்பது. இங்கு தலைவன் தலைவிக்கு சொல்றது. பண்பெனப்படுவது பாடறிந்தவர்கள், எப்படி யாரிடம் எப்படி பழக வேண்டுமோ அப்படி பழகுவதுதான் பண்பு அப்படின்னு சொல்லப்படும். அன்பெனப்படுவது தன் கிளை செராமை. அன்புனா என்னன்னா தன்னுடைய கிளையை, தன்னுடைய சுற்றத்தவர்களை, உறவினர்களை, தன்னோடு இருப்பவர்களை, தன் நட்பை செராமை விட்டு நீங்காமல் இருப்பது. அறிவெனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். அறிவு அப்படின்னா என்ன அப்படின்னா பேதை, அவன் ஒன்னும் தெரியாதவன். அவன் சொல்லலாம் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அப்படியே கவலைப்பட்டு அதுக்காக எல்லாம் நம்மளுடைய மன அமைதியை இழந்து விடக்கூடாது. பேதையார் சொல் நோன்றல், அதை பொறுத்து கொள்ளுதலோ, தெரியாம சொல்றான் அதுக்காக போய் கவலைப்பட வேண்டியதில்லை என்ற அறிவு இருந்தால் போதும், வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். செறிவெனப்படுவது கூறியது மறாமை. செறிவு அப்படின்னா என்ன அப்படின்னா சொன்ன சொல்லி காப்பாற்ற வேண்டும். கூறியது மறாமை. நான் இது சொன்னேன், ஐயோ மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. கூறியது மறாமல் இருக்க வேண்டும். இதுதான் இதெல்லாம் கலித்தொகை சொல்லக்கூடியது. அதுதான் அந்த பாட்டுக்கு உதாரணமா வந்தது. இந்த பாடலுக்கு பொருத்தமா இந்த உமை பாட்டு இருக்கு. பிறர் மறையின் கண் செவிடாய், திறனறிந்து ஏதிலார் இற்கண் குருடனாய், தீய புறங்கூற்றின் மூங்கையாய், நிற்பானேல் யாதும் அறம் கூற வேண்டாம் அவருக்கு. இப்படிப்பட்ட தன்மைகளை உடையவனாக ஒருவன் இருந்தால், மூங்கையாய், குருடனாய், செவிடனாய் இருந்தால், அதாவது தீய பழக்கங்கள் என்று வரும் பொழுது அவனுக்கு பிற அறங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியமே கிடையாது. அவன் மேன்மக்களின் பால் வைக்கப்பட வேண்டியவன் தான் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. நல்லா இருக்கு இல்லையா இந்த பாட்டு? வித்தியாசமா இருக்கு. சரி, அடுத்த பாட்டு நம்ம ஏற்கனவே மலைப்படுகடாம் அந்த மாதிரி இதுல எல்லாம் படிச்சிருக்கோம் தான். ஒரு இரவலரை நாடி வருபவர்கள் எப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான பல இரவலர்களுடைய பாடல்களை, பல வள்ளல்களுடைய பாடல்களை படிச்சிருக்கோம். ஒரு நாள் போயிருந்தாலும் அதே மாதிரிதான் கவனிப்பான். பல நாள் செல்லும், பல நாட்கள் அங்கேயே தங்கியிருந்தாலும் அதே மாதிரி முதல் நாள் என்ன மாதிரி உபசரிச்சானோ அதே உபசரிப்பதான் அவன் வழங்குவான் என்று பாடல்கள்லாம் புறநானூறுல அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பாடலும் அதேதான் சொல்லுது. ஒருவர் ஏதோ ஒரு இல்லாமையின் காரணமாக இறக்க வருகிறார் என்றால், இறந்து யாசிப்பதற்கு வருகிறார் என்றால்,
மேன்மக்களாக இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், பரவாயில்ல, அவங்க வந்து ஒரு நாம உதவுறதுக்கான, நாம் அறம் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் நமக்கு வழங்குகிறார்கள் என்று சொல்லி மகிழ்ந்து அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்து அவர்களை உபசரித்தும் அனுப்புவார்கள். பரவாயில்ல, இருந்தாங்க, நான் இப்படி செய்வதற்குரிய வாய்ப்பை நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள், ரொம்ப நல்லது, இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு அனுசரணையாக செய்து அவர்களை அனுப்புவார்கள். அதை கீழ்மக்களாக இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், பல நாட்கள் அவன் பின்னாடியே போய் நின்றாலும் கூட, என்னை எதிர்பார்த்து தானே இருக்கிற, பரவாயில்ல, இப்படி கொஞ்ச நாள் போகட்டும் என்று சொல்லி கொடுக்காமல் காலம் தாழ்த்தி அதோடு அவர்களை பரிகசித்தும் அவர்களுடைய நிலைமையை பார்த்து எள்ளி நகையாடுவார்கள். இது கீழ்மக்களுடைய குணம். ஆனால் மேன்மக்களாக இருப்பவர்கள் அதற்கு முற்றிலும் வேறானவர்களாக, தம்மிடம் இறந்து கேட்பவர்களுக்கு கூட அவங்க வெட்கப்படாம, அந்த இருக்கிற ஒரு குரல் பார்த்தோம் நல்லா, அதாவது முகக்குறிப்பை பார்த்தே உனக்கு இதுதான் வேணுமா, ஒருத்தன் வந்து நிக்கிறான் அப்படின்னா, இறந்து நிக்கிறான், கேட்கறதுக்கு கூச்சப்படுறான் அப்படின்னா, ஓ உனக்கு இதுதான் வேணும் போல இருக்கு, இந்தா அப்படின்னு சொல்லி உடனடியாக அதை எடுத்துக் கொடுக்கக்கூடியவன் இருந்தால் இறப்பது என்பது கூட ஒரு அழகுதான் அப்படின்னு ஒரு குரல் முன்னாடி பார்த்தோம். கடன் அறிந்து அந்த பார்வையாலேயே பார்த்தோ வந்திருக்கு, யாரோ வந்திருக்காங்க, ஓகே சொல்லுவாங்க, சில உபசரணைகள்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு, சாப்பிட்டுதான் வந்திருப்பீங்க, அவ்வளவு தூரத்துல மாதிரி இங்க சாப்பிடாம வந்திருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம், இது என்ன உபசரணை, அவ்வளவு தூரத்துல வந்திருக்கிறவங்க பசியோட தான் வந்திருப்பாங்க. அதனால அந்த முகக்குறிப்பு அறிந்து அந்த உபசரணைகளை செய்வது அப்படிங்கிறது வந்து ஒரு தனித்தன்மை. இங்க தன்னிடம் இறந்து வருபவன் இதற்காக தான் வரான் அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு, அவன் பசியோடு இருக்கலாம், அல்லது அவனுக்கு பொருள் தேவைப்படலாம், இல்ல வேற ஏதாவது உதவி தேவைப்படலாம், அதை கேட்டுக்கொண்டு ஒருவன் செய்வான் என்றால், அப்படி போய் அது ஏதாவது யாசகம் கேட்டுதான் ஒருவன் வாழணும்னா இந்த பிரம்மன் இல்லாம போகட்டும் அப்படின்னு ஒரு பாட்டுல வள்ளுவர் திட்டுவார். இது என்ன இப்படி ஒரு கடவுள் இப்படி ஒருத்தனை படைச்சிருக்கான், அந்த கடவுள் இல்லாம தான் போனா என்ன அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதே வள்ளுவர் இன்னொரு பாட்டுல என்ன சொல்லுவார் அப்படின்னா, முகப்புரிப்பு அறிந்து ஒருவன் உதவக்கூடியவனாக இருக்கிறவன்ட்ட போய் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, அந்த இறப்பு கூட, அந்த இறந்து நிற்கிறது கூட ஒரு அழகுதான். ஏன்னா அந்த இடத்துல ஒருவருடைய குணம் வெளிப்படுகிறது. வாங்குறவன் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையோடும் தன்னுடைய நிலைமை கீழாகாமலும் வாங்கிக்கிட்டு போறான் அப்படின்னும் போது அந்த 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 இடத்துல நிகழக்கூடிய அந்த சம்பவம் வந்து ஒரு அழகான, அந்த டிராமா வந்து ஒரு அழகான இதுதான் இந்த காட்சி. சில சில நேரங்கள்ல தான் வாழ்க்கையில இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் பார்க்க முடியும். பெரும்பாலானவர்கள் யாராவது வந்து தங்களிடம் கேட்கும் போது அவர்களை ஏதாவது ஒரு வகையில பரிகசித்து அவர்களை கீழே தாழ்த்தி, எனக்கு தெரியாதா நீ இப்படிதான் வருவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் அவர்களை குத்தி எல்லாம் சொல்லிதான் அப்புறம் காசை கொடுத்து விடுவாங்க. சோ இது ஒரு வகை. ஆனால் மேன்மக்களாக இருப்பவர்கள் இந்த குணத்தை இல்லாமல் இருப்பார்கள். அவர்கள் யார் வந்தாலும் அவர்களுடைய நிலைமையை அறிந்து, நீங்கள் எனக்கு தான் உதவி இருக்கிறீர்கள் என்றெல்லாம் பலபடியாக அவர்களையும் பெருமைப்பட பேசி அவர்களுக்கு உதவுவார்கள். அது மேன்மக்களுடைய குணம் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. பன்னாலும் சென்ற கால் பண்பிலார் தம்முழை எண்ணானும் வேண்டுவ என்று இகழ்வர், எண்ணானும் வேண்டினும் நன்று மற்ற என்று விழுமியோர் காண்பொரும் செய்வர் சிறப்பு. சும்மாவே போனாலும் அது ஒண்ணும் தேவைப்படாது. ஒரு கீழ்மக்களாக இருப்பவர்களோடு நம்ம பின்னாடி போறோம் அப்படின்னா நமக்கு ஒன்றும் தேவைப்படாது. ஆனா சும்மா அவர்களோட நட்பா இருக்கிற மாதிரி போறோம் அப்படின்னா கூட அவங்க என்ன நினைச்சுப்பாங்களா, ஏதோ தேவைப்படுது போல இருக்கு, என்னவோ காரியம் ஆக வேண்டி இருக்கு, அதனால வந்து நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க, நம்ம கூடவே வராங்க, நம்மளை பார்த்து பார்த்து ஏதோ இது பண்ணிட்டே இருக்காங்க, அதனால வந்து ஏதோ தேவைப்படுது போல இருக்கு என்று சொல்லி எள்ளி நகையாடி அவர்கள் பரிகசிப்பார்கள். அவங்க ஒண்ணும் தேவைப்பட்டிருக்காது ஆக்சுவலா. ஆனால் அது கீழ் மக்களுடைய குணம், ஏதோ ஆதாயத்தோட தான் வரான் என்று சொல்லி ஒரு சந்தேக கண்ணோடு பார்ப்பது. ஆனால் உண்மையாகவே ஏதாவது ஒரு ஆதாயம் தேடியே போனாலும் கூட மேன்மக்களாக இருப்பவர்கள் நன்று நல்லது செஞ்சீங்க, எனக்கு உதவுறதுக்காக தான் நீங்க இந்த மாதிரி கேட்கிறீங்க என்று சொல்லி அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை பாராட்டி அனுப்பக்கூடியவர்கள் மேன்மக்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது இந்த பாட்டு. மேன்மக்களுடைய ஒரு ஒரு குணத்தை இந்த பாடல் சொல்கிறது. பன்னாலும் சென்றக்கால், பண்பில்லாத ஒருவரிடத்தே பல நாளும் போய் சென்று அவர்கள் பின்னாடியே நின்றாலும் கூட ஏதோ ஒரு ஆதாயம் தேடிதானே, ஒரு பொருள் வேண்டிதானே நம் பின்னாடி வருகிறார்கள் என்று சொல்லி அவர்களை இவர்கள் இகழ்ந்து எள்ளி நரையாடுவார்கள். அது அவர்கள் அது கீழ்மக்களுடைய குணம். என்னாலும் வேண்டினும், அப்படியே உண்மையாகவே ஏதாவது வேண்டியே போய் அவர்கள் பின்னாடி நின்றாலும், மேன்மக்களாகிய நல் மாந்தர்கள் பின்னாடி நின்றாலும் அவர்கள் வந்து கண்ட பொழுதெல்லாம் சரி பரவாயில்ல வாங்கிக்கோங்க என்று சொல்லி கொடுக்கறதோடு பின்னாடி பார்க்கும் போதெல்லாம் அதை சொல்லி சொல்லி காட்ட மாட்டாங்க. பின்னாடி அதாவது கீழ்மக்கள் என்ன செய்வாங்கன்னா கொடுத்ததும் கொடுத்துருவாங்க, ஆனா சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப என்னாலதானே இது நடந்தது, நான் தானே உனக்கு கொடுத்து உதவினேன், நான் வேணா நீ என்ன இருப்ப, இப்படி சொல்லி 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 இதை வாங்கினதோடைய இதையே வந்து குறைச்சிடுறது. ஏற்கனவே அவன் வந்து ரொம்ப வெக்கப்பட்டுதான் வாங்கியிருப்பான், அது இன்னும் வந்து அவன் வந்து ஏண்டாப்பா வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்து விட்டுறது. ஆனால் மேன்மக்கள் அதை செய்ய மாட்டான்.
அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் கூட நயந்து ஒன்றுமே அப்படி நடக்காதது போல பேசி அவர்களை அவங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே அவங்க வச்சிருப்பாங்க. அதுதான் மேன்மக்களுடைய இயல்பு அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. ஆண்டோறும் செய்வர் சிறப்பு. அவர்களை கண்ட போதெல்லாம் அவர்கள் நம்மிடம் இருந்து நின்றவர்கள் தானே, யாசகம் கேட்டவர்கள் தானே, உதவி கேட்டவர்கள் தானே என்றெல்லாம் சொல்லி அவர்கள் நகைப்புக்குரியவர்களாக ஆக்க மாட்டார்கள். எப்பவும் போல அவர்களை சரிசமமாக நடத்தக்கூடிய தன்மை மேன்மக்களுக்கு இருக்கும். இது மேன்மக்களுடைய ஒரு குணம் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. புரியுது இல்லையா? நல்ல பாட்டு. சரி, நிறைவு பாடல். உடையார் இவர் என்று ஒரு தலையாய் பற்றி கடையாயார் பின் சென்று வாழ்வர் உடைய பிளம் தலைப்பட்டது போலாதே நல்ல குலந்தலைப்பட்ட இடத்து. நல்ல குலத்தில் பிறந்த மேன்மக்களிடம், அதாவது யாரிடம் சென்று இறக்க வேண்டும் என்றதையும் இறத்தல் அப்படின்னா யாசித்தல் அப்படிங்கிறதையும் சில வரைமுறை இருக்கு. எல்லாத்தையும் போய் கையை நீட்டிருக்கிறாரு. அதுக்கு யாசகம் கேட்பதற்கென்றும் யாரிடம் போய் கேட்டால் கிடைக்குமோ அங்கதான் கேட்கணும். அவன் நிறைய செல்வந்தனாக இருக்கிறான், நிறைய பணம் அவன்கிட்ட இருக்கு, அவன்கிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னா செல்வந்தன்தான் கேட்கணும். ஆனால் அவன்கிட்ட கேட்கறது கூட ஒரு வகையில கொஞ்சம் இதுதான். ஏன்னா எல்லாரும் கொடுக்க மாட்டான். இப்ப நாய் பெற்ற தெங்கம்பழம் அப்படின்னு ஒரு பழமொழியில ஒரு வரி வரும். நாய் பெற்ற தெங்கம்பழம். தேங்காய் ஒரு நாய்க்கு கிடைச்சதுன்னா நாய் தேங்காயை தானும் சாப்பிடாது, பேருக்கு கொடுக்காது, உருட்டிகிட்டே போகும், அவ்வளவுதான். அதை போட்டு மாசுபடுத்தி அதை கேடு வழக்கின வழியை யாருக்கும் கொடுக்காது, தானும் சாப்பிடாது, அடுத்தவங்களுக்கு கொடுக்காது. நாய் பெற்ற தெங்கம்பழம் அப்படிங்கிறது. அது போல கடையவராக இருப்பவர்களிடத்துல பணம் இருக்கலாம், ஆனா கொடுக்கக்கூடிய மனம் இருக்காதே. அப்ப அவங்கள போய் கேட்டு என்ன போகுதுன்னு ஒண்ணுமே கிடையாது. சோ அதனால செல்வம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு கீழ்மக்களிடம் போய் கேட்பதை விட கொஞ்சமே பணம் இருந்தாலும் நல்ல மனமுடையவர்களிடம் போய் நீ கேட்கறது எப்படி அப்படின்னா ஒரு பிளத்திற்குள் தலையை விடுவது போல. பிளம் அப்படின்னா சுரங்கம். நல்ல பொருள் நிறைந்திருக்கக்கூடிய, அதாவது ஒரு பொற்குவியல் நிறைந்திருக்கக்கூடிய அல்லது நிறைய இந்த மாதிரியான சில குகைக்குள்ள செல்வம் எல்லாம் இருக்கும் இல்லையா. நம்ம அலிபாபாவும் 40 திருடர்களும் கதையெல்லாம் படிச்சிருக்கோம். ஒரு குகை அண்டகாகசம் அப்படின்னு சொல்லி திறந்தா அதுக்குள்ள போனா ஏராளமான பொன் நகைகளும் அப்படியே பந்து காசுகளுமாக செறிந்திருக்கும் அப்படின்னு. அப்படிலாம் குகைகள் இருக்கும் அப்படின்லாம் மக்கள், அதாவது குகை மாதிரி இருக்கிறதுக்குள்ள இப்படிலாம் இருக்கும்லாம் மக்கள் நம்பியிருக்காங்க. ஒரு குகைக்குள்ள இவ்வளவு பணம் எல்லாம் இருக்கும், புதையல் எப்படி கிடைக்குமோ அது போல சுரங்கத்துக்குள்ள இது மாதிரி எல்லாம் பொருள் இருக்கும் அப்படின்னு. பிளம் தலைப்பட்டது போலாது. உடைய பிளம் தலைப்பட்டது. உடையன்னா இந்த மாதிரியான பொற்குவியல்கள் இருக்கக்கூடிய சுரங்கத்துக்குள்ள தலையை விட்டா, பிளம்னா பிளவு, பிளந்திருப்பது, அந்த பூமி பிளந்துட்டு இருக்கிறது, அதான் பிளம் அப்படிங்கிறது. பிளம் தலைப்பட்டது. அந்த பிளத்துக்குள்ள தலையை விட்டா என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பொற்குவியல் இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கலாம், வேணாம்னா மீதியை வச்சுட்டு வந்துடலாம், வேணுங்கிறத எடுத்துக்கலாம். உங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் அதுல இருந்து எடுக்கக்கூடிய கொஞ்சம் பொருள் கூட உங்களுடைய பெருங்கஷ்டத்தை போக்குவதாக இருக்க முடியும் இல்லையா? அதானே சுரங்கத்துல இருக்கிற பொற்குவியலுடைய தன்மை. அதுதானே அது எல்லாத்தையும் நீங்க வாரிட்டு வரணுங்கிறது இல்லை. 1-2 அதுல இருந்து எடுத்தா கூட போதும், உங்களுடைய வாழ்நாள் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து வரும். அது போல நிறைய பணம் வச்சிருக்கான்னு சொல்லி அவன் பின்னாடியே போய் நின்னா அவன் கொடுக்க போறது கிடையாது. அது கீழ்மக்களுடைய குணம் இருக்கும், ஆனா கொடுக்க மனசு வராது. அது கீழ்மக்களுடைய தன்மை. ஆனால் நல்ல குணமுடையவர்கள் கொஞ்சமே பணம் இருந்தாலும் கூட அவரிடம் சென்று நீங்கள் யாசித்தீர்கள் என்றால், இறந்து நின்றீர்கள் என்றால், ஒரு பொற்குவியல் இருக்கக்கூடிய குகைக்குள்ள சுரங்கத்துக்குள்ள தலையை விட்டது போல அல்லவா அது ஆகும். எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாமே. நீங்க கேட்க கேட்க அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. அவன் உங்களை மட்டம் தட்ட மாட்டார்கள், எந்த ஒரு கஷ்டமும் படாம உங்களுக்கு அவர்கள் உதவி செய்வார்கள். எனவே மேன்மக்களாக இருப்பவருடைய குணம் இது என்பதனால இறந்து நாடுபவர்கள் அவர்களை நாடலாமே, இவனை கேட்கறத விட அவனை கேட்கலாமே அப்படின்னு அந்த பாடல் சொல்லுது. சோ மேன்மக்களாக இருப்பவர்கள் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் பிறருக்கு கொடுப்பதை மறுக்க மாட்டார்கள். எப்பாடுபட்டேனும் கொடுப்பதை அவர்கள் செய்து விடுவார்கள். அப்படிங்கிறதுனால என்ன இருப்பதை கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். இதுதான் வேணும், இதுதான் எவ்வளவு முடிகிறதோ அதை செய்யக்கூடிய தன்மையுடையவர்களாக மேன்மக்கள் இருப்பார்கள். அதனால இறக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான மேன்மக்களிடம் சென்றுதான் இறக்க வேண்டுமே ஒழிய, நிறைய வச்சிருக்கான் எல்லாமே இருக்கு அவன்கிட்ட போய் நின்னா கொடுப்பான்னா அப்படி கொடுக்கறதுக்கான எந்த ஒரு இதுவும் கிடையாது. கொடுக்காமலே துரத்தி அனுப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இப்படிப்பட்ட மேன்மக்களாக இருப்பவருடைய குணம் இதுதான் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. சோ பொருள் நிரம்பிய சுரங்கம் போன்றவர்கள் மேன்மக்களாக இருப்பவர்கள். அங்க பொருள் எல்லாம் முக்கியம், அவருடைய மேன்மைத்தன்மை தான் முக்கியம். அதனால அந்த மேன்மைத்தன்மை நமக்கு பெரிய பொருளை நல்குவதாக இருக்க முடியும் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. சோ மேன்மக்களாக இருப்பவர்கள் இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு ஒரு 10 பாட்டுல பார்த்திருக்கோம். சோ இதோட இந்த அதிகாரம் நிறைவு பெறுகிறது. அடுத்து 17வது அதிகாரம் பெரியாரை பழையாமை. அடுத்த வகுப்புல நம்ம அதை பார்க்கலாம்.
Bye.